மக்கள் இசையான நாட்டுப்புற இசையை இசைஞானி இளையராஜா திரை இசைக்கு கொண்டு வந்தார். கானா பாடல்களை எங்கள் அண்ணன் தேவா அண்ணன் கொண்டு வந்தார். அவருடைய கானா பாடல்களுக்கு தகுந்த மாதிரியே அவருடைய குரல், அற்புதமான குரல். சல்லோமியா சல்லோமியா சுண்ட கஞ்சி சோறுடா துரும்ப கருவாடுடா, சுண்ட கஞ்சி சோறுடா துரும்ப கருவாடுடா, வாழ மீன் காலுடா வர்ற ஸ்டைல பாருடா. சல்லோமியா சல்லோமியா. எப்படி இதுதான் மக்கள் இசை. இந்த டியூனில் என்ன வேணாலும் நம்மளாம் கம்போஸ் பண்ணி பாடலாம். அதனால் இன்றைக்கி நல்லா பாடுங்க, நல்லதையே பாடுங்க. ஆனால் இன்றைக்கி பிரச்சனைகள் வர்ற இடமா நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம். எது? இளைஞர்கள். இளைஞர்கள் ஒரு 10 பேர் இருந்தான்னா ஒன்று அவனுங்களுக்குள்ளே பிரச்சனை வரும், இல்லாட்டி அவனுங்களால் மற்றவங்களுக்கு பிரச்சனை வரும். இதுதான். ஒன்று அவங்களுக்குள்ளே பிரச்சனை வரலைன்னா மற்றவங்க எல்லாம் பிரச்சனை இல்லாமல் உட்காந்துருப்பேன், இல்லாட்டி அவங்க எல்லோரும் சேர்ந்து இன்னொருத்தருக்கு பிரச்சனை ஆக்கிடுவேன். அந்த பருவம், இளமை பருவம் அப்படி தான் இருக்கும். காரணம் என்னென்னா, பைக்கில் பார்த்தீங்கன்னா 140 போவேன், அவ்வளோ டிராஃபிக் இடையில அப்படின்னு போவாங்க. அந்த நின்றுட்டு இருக்காங்கன்னா எங்கே தான் போகிறாங்களோ, ஐயையோ லேசாக ஒரு கல் தட்டினா கூட முடிஞ்சிருமேடா ஜோலி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அங்கே கிடப்பேன் 2 பேரும் ஓச்சா. ஆனால் இவ்வளோ பேர் விழுந்து கிடக்கிறத பார்த்தாலும் இந்த 160 போகிறத நிறுத்தவே மாட்டேன். 5 பேர் போவாங்க பைக்கில். ஏன்டா அப்படின்னா, இன்னொருத்தனை விட்டுட்டு வந்துட்டேன் சார், சாரி சாருங்கிறேன். டிராஃபிக் கான்ஸ்டபிள் பிடிக்கிறாரு, யாரா ஓட்டுனது கண்டுபிடிங்க பார்ப்பேன் 5 பேர்த்தில் யார் ஓட்டினோம்னு. 5 பேர்த்தில் எவன் கையில் ஹேண்ட்பார் இருக்குது, எவன் கையில் கிளச் இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல. அதனால் இன்றைக்கி இளைஞர்களுக்கு வழிகாட்டுறது ரொம்ப கஷ்டமான வேலை. இந்த இளைஞர்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறது அதை விட கஷ்டம். நமது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஒரு திருமண விழாவுக்கு போயிருக்காரு. அந்த திருமணத்தில் இருக்கிற பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் லவ் மேரேஜ். 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக பேசிகிட்டு இருக்காங்க. அவன் ஏற்கனவே பீச்சில் உட்காந்து எப்படி அந்த பிள்ளைகிட்ட பிஹேவ் பண்ணானோ அதே மாதிரி கல்யாண மாப்பிள்ளை கழுத்தில் மாலையும் கழுத்துமா இருக்கிற இடத்துல அந்த பிள்ளையை தட்டி தட்டி விளாண்டுக்கிட்டு இருக்கான். அந்த இப்படி கிள்ளி விட்டுக்கிட்டு அந்த கல்யாணத்தில் தலைமை தாங்கி இருக்கிறது யாருன்னா, முதலமைச்சராக அன்று இருந்த நமது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அவர் இந்த காட்சியை பார்த்துட்டே இருக்கார். அந்த மாப்பிள்ளையோட அப்பா திட்டுறான் அவன் மகனை, டே தலைவர் உட்காந்துருக்காரு, அந்த பிள்ளைகிட்ட போய் இப்படி பிஹேவ் பண்ணிகிட்ருக்க, ஒழுங்காடுறா அப்படின்னா, போய அப்படின்றான் அவங்க அப்பாவை. அப்படின்ட்டு அவன் பாடி தட்டுறான், கிள்ளி விட்றான். அந்த பிள்ளைய அந்த தலைவர் அதை அப்படியே பார்த்துட்டு இருந்தார். அவங்க அப்பா ரொம்ப சிரமப்படுறாரு. இந்த இடத்த எப்படியா நம்ம இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது? நேராக எந்திரிச்சு போய் கலைஞர், ஏண்டா நீங்கள்லாம் என்னடா உங்கள் அப்பா அவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்காரு, அதை நீ கேட்டு ஒழுங்காக பொது இடத்துல நடந்துக்கிறது இல்லையா அப்படின்னு திட்டியிருந்தாருன்னா அவர் கலைஞர் இல்லை. அவர் மேடையில் போய் வாழ்த்துறையில் ஒரு ஹிண்ட்டு கொடுத்தாரு பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். இங்கே இருக்கக்கூடிய மணமக்கள் கடிகார முட்களைப் போல் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். ஏனென்றால் எப்போதும் 12 மணியைப் போல் சேர்ந்தே இருக்காதீர்கள். சில நேரம் 3 மணியைப் போல் விலகி இருங்கள். சில நேரம் 12:30 மணி போல் நன்றாகவே விலகி இருங்கள். சில நேரம் 11 மணியைப் போல் சிறிது சேர்ந்து வாருங்கள். எப்போதாவது 12, 3:15, 6:30, 8:45 என்பது ஒரு நாளைக்கு 4 முறை தான் வரும். கடிகார முட்கள் எப்படி சேர்ந்தும் விலகியும் இருந்தால்தான் கடிகாரம் ஓடுகிறதோ அதுபோல நீங்களும் வாழ்க்கையில் சேர்ந்தும் விலகியும் இருங்கள். அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கை நன்றாக ஓடும். மக்கள் இசையும் திரை இசையும் பெரிதும் வழிகாட்டுவது இளைஞர்களுக்கா, குடும்பத்திற்கா, சமுதாயத்திற்கா? பாபா சினிமா சினிமா பாபா நேரம்தான் பாபா சினிமா சினிமா பாபா டிப்பு 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 குமாரே நல்ல செய்தி சொல்ல போறேன் டிப்பு குமாரே டிப்பு 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 குமாரே நல்ல செய்தி சொல்ல போறேன் டிப்பு குமாரே வாழ்க்கை ஒரு சினிமா சினிமா 3 மணி நேரம் தான் 3 மணி நேரம் போனா 3 பருவம்
இறங்கி வந்து பின்பு காலை ஃபுல்லாக வாழற வாழ்க்கை தாங்க அந்த குடும்பம். அந்த குடும்பத்தில் பற்றி நான் ஏன் பேசுகிறேன்னா, இப்போ புரிஞ்சிருக்கோம் நான் எந்த தலைப்பை பற்றி பேசுகிறேன்னு. நம்ம வாழற வாழ்க்கையில் மொத்தமே 3 பருவம் தான் சொல்லிட்டு அவ்வளவு அழகான வரிகளை கொடுத்து எங்கள் திரை இசை பாடல் தானேங்க. ஐயா அவர்களே, வல்லவனுக்கும் நல்லவனுக்கும் என்ன வித்தியாசம்? வல்லவனுக்கும் நல்லவனுக்கும் என்ன வித்தியாசம் நான் கேட்குறேன். வல்லவன் வந்து உடலில் ரொம்ப பலம் உள்ளவன், நல்லவன் மனசில் பலம் உள்ளவன், அவ்வளோதான். நீங்கள் அப்படி நினச்சிருக்கீங்களா ஐயா? அப்புறம் நல்லவன்னா டீச்சரோட பொண்ணை கரெக்ட் பண்ணா அவன் நல்லவன். ஒரு படி மேலே போய் டீச்சரையே கரெக்ட் பண்ணா அவன் வல்லவையா வல்லவன். எங்க இருந்துமா இப்படிலாம் உட்காந்து சிந்திக்கிறீங்க? நாங்களும் இவ்வளவு 30 வருஷம் வாத்தியாராக இருந்திருக்கேன், இப்படி சிந்தனைலாம் எனக்கு வந்ததே இல்லையம்மா. ஐயாவுக்கு சந்தியா மட்டும்தான் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த படத்தால் டீச்சரை கரெக்ட் பண்ண பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது போயிடுச்சு ஐயா. ஐயா, குடும்பம்னா இப்படி தான் இருக்கணும், குடும்பம்னா இப்படி தான் இருக்கணும். அன்பு, பாசம், உறவு அப்படின்னு எல்லா உறவுகளையும் பின்னி இருக்கிறதாங்க அந்த குடும்பம். அது அழகாக சொல்லுவாங்க, அழகான சின்ன தேவதை அவள் தானே எங்கள் புன்னகை, நாள்தோறும் இங்கு பண்டிகை, நம் நாளில் வான வேடிக்கை, இது போல சொந்தம் உள்ளதா இறைவாவா நன்றி சொல்கிறேன், உனக்கேதும் கஷ்டம் தோன்றினால் இங்கே வா சொந்தம் தருகிறோம், சலவை போல் சேர்ந்து நாம் சிரிக்கலாம், அதிரடியாய் சேர்ந்து நாம் வாழலாம் அப்படின்னு சொல்றதாங்க எங்களுடைய குடும்பம். ஐயா, ஒரு காலத்துலலாம் கணவரை பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. ஆனா தெரியுமா, நான் உங்களுக்கு பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. எப்படி தெரியுமா கூப்பிடுவாங்க? நாதா, அப்புறம் அத்தா, என்னங்க அப்படின்ற காலெல்லாம் போய் இப்போ எப்படி தெரியுமா சொல்கிறாங்க? என்ன இப்போ என்னன்ற, இப்போ என்ன வேணும் உனக்கு, இப்போ என்னத்தை தான் நீ சொல்ல வர, ஒன்று நீ இரு இல்லை நான் இரு அப்படின்ற காலம் மாறிடுச்சுங்க. இப்போ எல்லாம் ரொம்ப லேட்டஸ்ட் ஆகி போச்சுமா. டேய், எப்படா வருவேன் ஆஃபீஸில் இருந்து? நான் ஏதோ தம்பிக்கிட்ட அந்த அம்மா பேசிக்கிட்டு இருக்குன்னு பார்த்தா புருஷங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. அவன் வந்து வந்துடுவேங்க, ஒரு 6:30க்கெலாம் வந்துடுவேங்க அப்படிங்கிறான். இது இன்றைக்கி ரொம்ப ஃபேஷன் ஆகிப்போச்சு, போட வாடான்னு பேசுகிறது. எப்போம்மா சார் எப்போ வருவார்? இந்த ஒரு 5:30க்கெலாம் வந்துடுவேன் அப்படிங்குது அந்த அம்மா. நான் உங்கள் பையனை கேட்கலைங்க, உங்கள் வீட்டுக்கு அவனைத்தான் நானும் சொல்கிறேன். அவன் 5:30க்கு வந்துடுவேன் அப்படிங்குது. அப்படி ஆகிப்போச்சு. இப்போ என்ன செய்ய சொல்கிறீங்க? புருஷன் பேரை சொல்லக்கூட தயங்கின காலத்தில் புருஷன் இறந்துட்டான்னு செய்தி கேட்ட உடனே பாண்டிய மன்னனுக்கிட்டே வழக்கு தொடுத்து அவங்க கிட்ட நீதிக்காக போராடியவங்க தாங்க கண்ணகி. அந்த கண்ணகின்ற படத்தில் பூம்புகாரில் அவ்வளவு அழகாக சொல்லியிருப்பாங்க ஒரு வசனத்தில், உன்னுடைய மனைவியின் சிலம்பு முத்து பற்களை கொண்டது, ஆனால் என்னுடைய சிலம்போ மாணிக்க பற்களை கொண்டது. நான் அழகான வரிகளை சொல்லுவாங்க பத்தியா, அதை சொல்றது கூட எங்கள் திரை இசை படம் தாங்க. இங்கே வந்து என் நண்பர்களே வந்து கானா பாட்டு எல்லாரும் பாடினாங்க. ஆனால் கானா எப்படி உருவாச்சுன்னு வந்து என் நண்பர்களே சொல்ல மறந்துட்டாங்க. அதை நான் இப்போ சொல்லிக்கிறேன். கானா வந்து முதல்ல உருவானதுன்னு பார்த்தீங்கன்னா 1000 விளக்கு கானா செல்வம், இவர் தான் கானாவை உருவாக்குனாரு. 3 முன்னோடி இருக்காங்க கானா உருவாக்குனது. 1000 விளக்கு செல்வம், சிந்தை நாதன், கானா சூரி, இவங்க 3 பேர் தான் கானாவின் முன்னோர்கள். அந்த வகையில் எங்கள் தாத்தா 1000 விளக்கு செல்வம் வந்து ஒரு பாட்டு ஒன்று பாடி வச்சுட்டு போயிருக்காரு. இந்த மனித வாழ்க்கையே வந்து ஒரு பந்தயத்தில் தான் தொடங்குது. அப்பேற்பட்ட கடவுளே வந்து பந்தயத்தால் பிரிஞ்சிருக்காங்க, சண்டை போட்டு. கணபதி முருகனுமே ஒரு பழத்தால் சண்டை போட்டு பிரிஞ்சிருக்காங்க. அதனால் மனித வாழ்க்கையே வந்து ஒரு பந்தயம் தான் அப்படின்ட்டு ஒரு பாடல், சின்ன பாடல், ஒரு பல்லையை ஒரு சரணம் பாடிட்டு முடிச்சுக்கிறேன். உலகத்திலே மனிதன் போடும் பந்தயமா, மனிதன் போட்டு விட்டால் மனச நிலமா மாறுமா. உலகத்திலே மனிதன் போடும் பந்தயமா, மனிதன் தோற்றுவிட்டால் மனச நிலமா மாறுமா. மனிதன் தோற்றுவிட்டால் மனச நிலமா மாறுமா. கணபதிக்கும் முருகனுக்கும் பந்தயமா, கணபதிக்கும் முருகனுக்கும் பந்தயமா, முருகன் தோற்றுவிட்டு ஆண்டியாக நிக்கணுமா. கணபதிக்கும் முருகனுக்கும் பந்தயமா, கணபதிக்கும் முருகனுக்கும்
ஆண்டியாக நிக்கணுமா? உலகத்திலே மனிதன் போடும் பந்தயமா? மனிதன் தோற்றுவிட்டால் மனசு நிலைமை மாறுமா? பல்லு பச்சரிசி மாதிரி அப்படியே வரிசையா இருந்தா கூட யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. பல்லு மொச்சக்கொட்டை மாதிரி இருக்கான். நான் என்ன கேட்குறேன், மொச்சக்கொட்டை என்ன கலரில் இருக்கும்? காவியை அடித்து செவத்தில் அடித்தது மாதிரி இருக்கும். காவிய கலை செவத்தில் அடித்த மாதிரி இருக்கும். அந்த பல்ல ஒரு அழகுன்னு வர்ணிக்கிறீங்களா? இது இளைஞர்களுக்கு சொல்லி கொடுத்தா இது என்ன வழிகாட்ட போகுதுன்னு கேட்குறேன். போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. மொச்சக்கொட்டை பல்லழகி முத்து முத்து சொல்லலகி சிமையில பெறலகி செஞ்சு வச்ச சிலையலகி. ஒரு உல்டாப்பு கொடுப்பான், அப்படி போடு. மொச்சக்கொட்டை பல்லழகி முத்து முத்து சொல்லலகி, மொச்சக்கொட்டை பல்லழகி முத்து முத்து சொல்லலகி, சிமையில பேரழகி சிமையில பேரழகி செஞ்சு வச்ச சிலையலகி. கொழுந்து வெத்தல தரட்டா நான் கொல்ல பக்கம் வரட்டா, நான் கொழுந்து வெத்தல தரட்டா உன் கொல்ல பக்கம் வரட்டா. துண்டி முள்ளு கண்ணலகா துண்டி முள்ளு கண்ணலகா தூரத்தில பேரழகா, துண்டி முள்ளு கண்ணலகா தூரத்தில பேரழகா. ஆண்டிப்பட்டி ஆனலகா ஆண்டிப்பட்டி ஆனலகா மூக்கு மட்டும் கொடமழகா. கொழுந்து வெத்தல தருவ நீ கொல்ல பக்கம் வருவ, நீ கொழுந்து வெத்தல தருவ நீ கொல்ல பக்கம் வருவ. நான் என்ன கேட்குறேன், ஒரே ஒரு பதவி சொல்லுங்க. ஆனால் குடும்பத்துக்குள்ள நான் என்ன சின்ன சின்ன இவங்கெல்லாம் என்ன பேச வந்துருங்க. நான் என்ன கேட்குறேன், எல்லாரும் பேசலாம்ங்க. நாளைக்கு கல்யாணம் ஆக போகிற இளவரசிகளுமா அந்த காக்கா இது குடும்பத்தை பற்றி எதிர்த்து பேசுறதுக்கு வந்திருக்கிறது. ஒருவேளை இங்கே யாராவது வந்து இந்த சோவுலையாவது நம்ம பொண்ணுக்கு ஏற்ற மாப்பிள்ளை கிடைக்குமான்னு தேட வந்திருக்கலாம். ஒருவேளை மாப்பிள்ளையை பற்றவங்க பொண்ணுன்னு கிடைக்குமான்னு கூட தேட வந்திருக்கலாம். நீங்கள் இப்படி குடும்பத்தை இந்த வாங்க வந்து உட்காந்துருக்கிறீங்களே, உங்களுக்கெல்லாம் எப்படி பொண்ணு மாப்பிள்ளை அமையும்? நம்ம ஒரு பொறுத்தவன் நம்ம குடும்பத்துக்கு தானே இவ்வளவு பாடுபடுறான். இந்த ஒரு சான் குடும்பத்துக்கு தானே அந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கான். அதை எதிர்த்து பேசலாமா? ஒன்னே ஒன்று சொல்லவா, என் வீட்டுக்காரியெல்லாம் நான் அப்போ சின்ன சின்ன சிலுமிச்சல் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கான நான் குடும்பத்திலையா என் வீட்டுக்காரி மாதிரி குழம்பு வைக்க முடியாது. நேற்று குழம்பு வச்சு சாம்பார் வச்சுருந்தா, கொண்டாந்து கொதிக்கிற சாம்பார் அப்படி மோந்து ஊற்ற வரும்போது ஐயையோண்ணா என்னடினே உப்பு போடலங்கண்ணா. இப்போ அது என்னடி பெரிய குத்தமாடி, உப்பை போட்டு மோந்து ஊற்று அப்படின்னு போட்டு ஊற்றிட்டா. மறுநாள் கறி குழம்பு வச்சா. எனக்குன்னு சவார போச்சு. ஆகா, கறி குழம்புல இன்னைக்கு ஒரு வெட்ட வேண்டியதாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு உள்ளே போய் உட்காந்தங்க. சோத்தை போட்டாங்க. அதே மாதிரி நாள் மாதிரி குழம்ப மோந்து ஊற்ற வந்தவங்க ஐயையோ அப்படின்னா என்னடினே என்னடி இன்னைக்கு உப்பு போடலையானே. இல்லைங்க கறியவே போடலங்க. அப்படிலாம் கறி போடாத கறி குழம்பை குடிச்சு தானே வளர்ந்துக்கிட்டு திடீரான். அப்படி நான் என்ன கேட்குறேன், குடும்பம்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குங்க. விட்டு கொடுத்து பாருங்கள். விட்டு கொடுக்குற குடும்பம் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை. இதுதாங்க பெரிய மனுஷங்க. கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு ஒருந்து அதை விட்டு கொடுத்து பாருங்களேன். மனைவி சொன்னா பாருங்க, மனைவி சொன்னா கணவனை பத்தி, கணவன் எப்படி தெரியுமா, நான் எப்படி தெரியுமா இருக்கிறாரா அவர் சொல்றான் பாருங்க. மனைவி, நான் கொண்ட கணவன் நடமாடும் தெய்வம், காமல் எங்கள் குலம் காக்கும் தெய்வம், அவன் தந்த உறவில் ஆசைகள் திரண்டு அழகாக ஈன்றேன் பிள்ளைகள் 2, ஆனந்தம் விளையாடும் வீடு இது, ஆனந்தம் விளையாடும் வீடு. மனைவி கணவனை நான் கண்ட தெய்வம்னு சொன்னான். நான் கண்ட தெய்வம் என் புருஷன் அப்படின்னு பொண்டாட்டிக்காரி சொன்னான். இப்ப பாருங்க, அவளை ஓவர் டாக் பண்ணி புருஷன் வச்சான் பாருங்க வரி. அவளையும் மிஞ்சி அழகா ஒரு வரியை பதிவு பண்ணா. எப்படி தெரியுமா, மாங்கல்யம் தவழும் மகராசி வதனம் மலர்ந்தாலே போதும் வேறேது உலகம், எடுத்தாலும் என்ன ஏழேழு பிறவி நீதானே கண்ணே எனக்கேற்ற மனைவி, ஆனந்தம் விளையாடும் வீடு இது, ஆனந்தம் விளையாடும் வீடு, 4 அன்றில்கள் ஒன்றான கூடு இது, ஆனந்தம் விளையாடும்
குடும்பம்னா அப்படி இருக்கணுங்க. இப்போ இந்த வழிகாட்டல் தான், இந்த வழிகாட்டல் இல்லைன்னு தான் எல்லாரும் ஏங்குறாங்க. அதைத்தான் எங்களுடைய மன்னிசை பாடல்களும் நான் சினிமா பாடல்களும் இன்றைக்கு அதிகமாக வலியுறுத்துறதுனா இந்த மாதிரி குடும்பத்துக்கு ஏற்ற பாடலை தாங்க. ஒரு மனிதன் இந்த சமுதாயத்தில் 2 கண்ணு இல்லைன்னா எவ்வளோ கஷ்டப்படுவான்னு ரொம்ப துல்லியமாக எங்கள் மக்கள் இசைக்கோசம் எங்கள் கானா பாட்டில் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஐயா. எல்லாம் கொடுத்த ஆண்டவன் எனக்கு கண்ணை கொடுக்கல, 2 கண்ணு இல்லைன்னு யாரும் எனக்கு பொண்ணை கொடுக்கல. எல்லாம் கொடுத்த ஆண்டவன் எனக்கு கண்ணை கொடுக்கல, 2 கண்ணு இல்லைன்னு யாரும் எனக்கு பொண்ணை கொடுக்கல. இந்த ஊனத்தோடு வாழிற மானத்தோடு, இந்த ஊனத்தோடு வாழிற மானத்தோடு. இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா, ஒன்றை எழுந்து தான் ஒன்றை பெற முடியும். ஆனால் 2மே இல்லாதவ ஒரு மனிதன் எப்படி ஐயா வாழ முடியும்? ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் எதுவுமே இல்லைனாலும் என் வாழ்க்கை நல்லா தான் இருக்குது. அம்மா முகத்தை பார்த்தது இல்லை, அப்பா முகத்தை பார்த்தது இல்லை, இருந்தாலும் பரவாயில்லை வாழுற நான் இருட்டுக்குள்ள. அம்மா முகத்தை பார்த்தது இல்லை, அப்பா முகத்தை பார்த்தது இல்லை, இருந்தாலும் பரவாயில்லை வாழுற நான் இருட்டுக்குள்ள. எனக்கு ஒரு வாழ்க்கை, எனக்கு ஒரு பாதை, எனக்கு ஒரு வழியும் இருக்குதுங்க. கஷ்ட நஷ்டம் எது வந்தாலும் வெளிச்சம் வாழ்க்கை எனக்கு இல்லைங்க. இந்த ஊனத்தோடு வாழிற மானத்தோடு, இந்த ஊனத்தோடு வாழிற மானத்தோடு. எல்லாம் கொடுத்த ஆண்டவன் எனக்கு கண்ணை கொடுக்கல, 2 கண்ணு இல்லைன்னு யாரும் எனக்கு பொண்ணை கொடுக்கல. இந்த ஊனத்தோடு வாழிற மானத்தோடு, இந்த ஊனத்தோடு வாழிற மானத்தோடு. ஐயா, இந்த சமுதாயத்தில் இருக்கணும்னா சில ஒரு கட்டுப்பாடெலாம் இருக்குது ஐயா. அது எப்படி, எதனால அந்த மாதிரி நான் சொல்கிறேன்னா, போட்டி இருக்கலாம் ஐயா. இந்த சமுதாயத்தில் பிறந்துட்டான், ஆனால் போராமல் மட்டும் இருக்கக்கூடாது ஐயா. இன்னும் இந்த பையன் ரோட்டில் பாடினதான், இப்போ கலைஞர் டிவியில் ஐயா லியோனி ஐயா முன்னாடி பாடுறான்னு எவ்வளோ பேர் பேராமல் பாடலாம். போராமனா அதுக்கேற்ற போட்டி மட்டும் இருக்கக்கூடாது ஐயா, போராமல் மட்டும் இருக்கக்கூடாது, போட்டி இருக்கலாம். ஏன்னா நான் ரொம்ப போட்டி போட வச்சு தான் இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கிறேன் ஐயா. அதை இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் ஐயா. நாங்கள் மக்கள் இசைக்கோசம் நாங்கள் எங்கள் பாட்டை கொடுத்துருக்கோம். அது எந்த விதத்தில் அவங்களுக்கு போய் சேருதுன்னு பாருங்க ஐயா. லைஃபு இருக்கும் வர ஜாலி பண்ணு, தடுக்க எவன் வந்தாலும் காலி பண்ணு. உன் வாழ்க்கை ஒரு வட்டையா, அதில் வாழன நீ மட்டையா. குடிச்சனா அழிச்சுப்ப, உழைச்சனா பொழைச்சிப்ப. ஏன் இதை சொல்கிறேன்னா, நல்லா பேசுங்க, நல்லதை பேசுங்க, மாற்றி குத்த நல்லா பாடுங்க, நல்லதை பாடுங்கன்னு சொன்ன ஐயாக்கோ சொன்னீங்க. லைஃபு ஒரு முறை தான் ஜாலி பண்ணு, தடுக்க எவன் வந்தாலும் காலி பண்ணு. பிறப்பது ஒரு முறை தான் உலகத்தில், பாவம் பண்ண மாட்டிக்குவே நரகத்தில். ஐயா, வாழ்க்கையிலே பலவிதமாக வாழணும் ஐயா. இவன் யாரா இவன் அந்த மாதிரி பேசுகிற அளவுக்கு வாழணும் ஐயா. இந்த சமுதாயத்தில் பிறந்துட்டா கண்டிப்பாக இந்த சமுதாயத்தில் நான் அந்த மாதிரி வாழ்வேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நம்ம வாழ்க்கையத்தான் வாழனப்பா திறமையா, நம்ம வாழ்க்கையத்தான் வாழனப்பா திறமையா, திறமையா திறமையா வாழ்க்கையத்தான் வாழனப்பா திறமையா. எதையுமே சாதிக்காம ஆடக்கூடாது பெருமையா, பெருமையா. கொள்ளு மூற்ற வேலை மட்டும் வானா, உண்மையா உயர்ச்சி பாரு பேரு வரும் தானா, தானா. இதான் ஐயா பாட்டோட முக்கியமான பகுதியே. போட்டி இருக்கலான பொறாமப்படக்கூடாது, கூட இருந்து துரோகம் பண்ணா பாவம் உங்களை விடாது. போட்டி இருக்கலான பொறாமப்படக்கூடாது, கூட இருந்து துரோகம் பண்ணா பாவம் உங்களை விடாது. நான் எடுத்து சொன்னா கசக்கும், என் பாட்டை கேள்வி நிற்கும். பழச மறக்க மாட்டேன் உயிருள்ள வரைக்கும். வாழ்க்கையத்தான் வாழணும் பாத்திரமையா, வாழ்க்கையத்தான் வாழணும் பாத்திரமையா, திறமையா திறமையா வாழ்க்கையத்தான் வாழணும் பாத்திரமையா. எதையுமே சாதிக்காம ஆடக்கூடாது பெருமையா, பெருமையா. கொள்ளு மூற்ற வேலை மட்டும் வானா, உண்மையா உழைச்சு பாரு பேரு வரும் தானா, தானா. போட்டி இருக்கலாம் பொறாமப்படக்கூடாது, கூட இருந்து துரோகம் பண்ணா பாவம் உன்னை விடாது. நான் எடுத்து சொன்னா கசக்கும், ஐயா பேச்ச கேளுங்க இனிக்கும். பழச மறக்க மாட்டோம், கலைஞர் டிவியை என்னைக்கும். ரொம்ப பண்ணாதீங்க தௌலத்தா,
உங்க கதை அவ்வளோதான். வாய் விட்டு சிரிச்சனா நோய் விட்டு பறந்துடும், ஐசா உருகுனா பாலாட்டம் கரைஞ்சிடும். லைஃப் இருக்கும் வர ஜாலி பண்ணி, தடுக்க அவன் வந்தாலும் காலி பண்ணி. லைஃப் இருக்கும் வர ஜாலி பண்ணி, தடுக்க அவன் வந்தாலும் காலி பண்ணி. ஐயா, நம்ம சமுதாயத்திலே ரொம்ப கஷ்டப்படுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனவருங்க தான் ஐயா. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மீனவர்களை தான் எந்த அரசாங்கமும் பார்க்க மாட்டுது, எந்த அரசு அதிகாரிகளும் பார்க்க மாட்டுறாங்க. என்னதான் 1000 திரை செயல மீனவர்களை பற்றி பாட்டு வந்தாலும் நாங்கள் சொல்லியிருக்கோம் பாரு ஐயா ஒரு பாட்டு. வலைய விரிச்சி போட்டா தாங்க மீன்களும் மாட்டோம், நாங்கள் கரையோரத்தில் வாழுகின்ற மீனவர் கூட்டம். கடல் தாயே உன்னை வணங்கி போனோம் கப்பல் பயணமா, எங்களை நீ தொடங்கி வைக்க மழையா வந்து அழனமா. கடல் தாயே உன்னை வணங்கி போனோம் கப்பல் பயணமா, எங்களை நீ தொடங்கி வைக்க மழையா வந்து அழனமா. வலைய விரிச்சி போட்டா தான்